ஹலோ, வெல்கம் டு கீர்த்தி குக் புக் சேனல். திருநெல்வேலி சைட்லாம் போனீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம்னாவே கார்த்திகை அவல் பொரி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அங்கே தீபத்தன்னைக்கெலாம் செய்வாங்க, செம்ம சூப்பராக இருக்கும். எப்படி 15 மினிட்ஸில் வீட்டிலே ஈஸியாக செய்யலாம்னு சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள்: தேங்காய் ஒரு அரை மூடி, கருப்பு எள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், வெல்லம் ஒரு பங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவல் பொரி 4 பங்கு எடுத்துக்கணும். பொட்டுக்கடலை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கோம். அதே மாதிரி கொஞ்சம் ஏலக்காய். இது ஒரு நல்ல கடாய் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எள்ளை போடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வெடித்து வரும். வந்ததுக்கப்புறம் எள்ளை இறக்கிடுங்க. அப்புறம் ஒரு பொட்டுக்கடலை 3 டேபிள் ஸ்பூன் அதையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. அந்த வாசம் வரும். வாசம் வந்தோன்னா அதையும் இறக்கிக்கோங்க. அடுத்தது கடாயில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் டேர்ன் ஆகும். அதோட அரோமாவே செம சூப்பராக இருக்கும். அதுதான் இந்த டிஷ்ஷையே வேறு லெவலில் மாற்ற போகுது. நீங்கள் சாப்பிடும் போது 1-2 வாயில் தட்டுப்படும், சூப்பராக இருக்கும். அப்புறம் வெள்ளைப்பாகு காய்ச்சறதுக்கு ஒரு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 பங்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் அதில் போட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் திரியணும். உங்களுக்கு பாகு வந்து நல்லா திரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் நான் காட்டுறேன். அதுக்கு இடையில் அவல் பொரி எடுத்து வச்சுருக்கோம். வெல்லம் வந்து 1 பங்குனா அவல் பொரி வந்து அதுக்கு 4 பங்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு இடையில் வெல்லத்தையும் இப்படி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பொட்டுக்கல்ல வறுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. எள்ளு வறுத்து வச்சுருக்கோம், அதையும் இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி இப்படி நல்லா பரவலாக தூவி விடுங்க. அப்புறம் தேங்காய் இருக்கும், அதையும் எடுத்து கொட்டிக்கோங்க. அதிலேயே நல்லா கை விட்டே நீங்கள் வந்து கலக்கி கொடுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அவல் பொரி கூட எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நல்லா வந்து நீங்கள் போட்டுட்டு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலக்கணும். இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இப்படி நல்லா கலக்கணும். அதுக்கிடையில் பாகு பார்த்துக்கலாம். பாகு இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் பதம் தெரியும்னா தண்ணியில் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி வந்து திரிஞ்சிருச்சுன்னா அது இதாகலைன்னு அர்த்தம். மறுபடியும் நாங்கள் போட்டு பார்க்குறோம். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி வரணும். பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இப்படி வரும்போது கெட்டியாக வந்துச்சுன்னா கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த பாகை இந்த தட்டில் நல்லா நம்ம கொட்டி நாங்கள் கிளறி கொடுக்குறோம். உங்களுக்கு கடாய் பெருசாக இருந்தால் நீங்கள் இந்த பொடியை வந்து கடாயில் ஊற்றி நல்லா கலக்கி கொடுக்கலாம். ஃபுல்லாக நல்லா கலக்கணும். இந்த மாதிரி வரும், இந்த ஸ்டேஜில் வரும். இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம வாரம் ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறையா ஃபுட் ரெசிபீஸ் பார்க்க என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்க, பொரி எவ்வளோ உதிராக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா ஸ்வீட் கிரேவிங்ஸ்லாம் இருக்கும்ல, அப்போல்லாம் இதை நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு 2 நாளைக்குலாம் கலோரிஸ் கவுண்ட் பண்ண வேணாம். இன்னும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் போடுங்க. பாய்.